ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு கல்வித்துறையில 2 முக்கியமான மற்றும் பரபரப்பான செய்திகள் வெளியாகி இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சென்னை டிபிஐ வளாகத்தில போராடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கும், அமைச்சருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு? போராட்டம் முடியுமா? தொடருமா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நம்ம மத்திய வாரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடி கெடு விதிச்சிருக்காங்க. பிப்ரவரி 15க்குள்ள இது செய்யலன்னா, பள்ளி அங்கீகாரத்துக்கே பார்த்தீங்கன்னா, ஆபத்து வரலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயமும் டீட்டெயிலா அந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்த பத்தி பார்த்தலாம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க எழுப்பின முக்கியமான கோஷம் என்னன்னா, திமுக அரசு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்னான்னு 181 நிறைவேற்றணும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அவங்களுக்கு எப்படியாச்சும் பணி நிரந்தரம் பண்ணியே ஆகணும். இந்த வாக்குறுதி கொடுத்து தான் திமுக பார்த்தீங்கன்னா 2021 ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில் ஈடுபட்ட சங்க நிர்வாகிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. கூப்பிட்டு அவர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. எல்லோரும் நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியே வந்த சங்க நிர்வாகிகளை ஒரு அதிர்ச்சியான தகவல் சொன்னாங்க. அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் எந்த சுமூகமான தீர்வும் எடுபடலை அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக அரசோட தேர்தல் வாக்குறுதி என்னான்னு 181 நிறைவேற்றணும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அதுக்கு தீர்வு கிடைக்கல. அதனால் எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. இதற்கிடையே தான் பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீஸ் கைது செஞ்சு பேருந்தில் ஏற்றி திருமண மண்டபங்களுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ களம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூடு தனியாமலே இருக்குது. இந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சேலரி ஏதோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. 12,500லேருந்து 15,000 உயர்த்தி வழங்கப்படும் அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையை பணி நிரந்தரம் செய்யணும். ஸோ இதுக்கு ஒன்றும் தீர்வு கிடைக்காம இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான உத்தரவு. பிப்ரவரி 15, 2026க்குள்ளே ஆசிரியர்கள் தகவல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புதுப்பித்தாகணுன்ட்டு சிபிஎஸ்இ அதிரடியாக சொல்லியிருக்காங்க. இது விஷயமா வெளியான சுற்றறிக்கையில் என்ன போட்டிருக்குன்னா, எல்லா அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளும் தங்களோட பள்ளி வெப்சைட்டில் அவங்களுடைய வலைதளத்தில் ஆசிரியர்களுடைய பெயர், அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களோடு சரிபார்க்கப்பட்ட நகல் பதிவேற்றம் செய்யணும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த திடீர் உத்தரவுனா, நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தகவல்கள்லாம் மறைத்திருக்காங்க அல்லது தவறான தகவலை பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போடுறாங்கன்னு புகார்கள் வந்திருக்கு. இது பேரண்ட்ஸ்க்காகட்டும் மற்றவங்களுக்காகட்டும் வெளிப்படைத்தன்மையை பாதிக்குதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதை மீறினா என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 15, 2026க்குள்ள இதை செய்யாத பள்ளிகள் மீது அங்கீகார விதிகளின் பிரிவு 12 படி பார்த்தீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்லாம் பள்ளியோட தரத்தையும் அங்கே வேலை பார்க்குற ஆசிரியர்களோட தகுதியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மேண்டேட்டரி டிஸ்க்ளோசர் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி பகுதி நேர ஆசிரியர்களாக எங்களை நிரந்தரம் பண்ணுங்கன்ட்டு பல வருஷமாக போராடுறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தகுதியான ஆசிரியர்கள் தான் இருக்காங்களான்ட்டு உறுதிப்படுத்த கெடு விதித்திருக்காங்க. இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வித்தரத்தை பாதிக்கக்கூடிய விஷயந்தான். சிபிஎஸ்இ பள்ளிகளில் உண்மையாலே பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தான் இருக்காங்களான்ட்டு பேரண்ட்ஸ் இனிமேல் ஸ்கூல் வெப்சைட்லேயே போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களோட 10 வருஷத்துக்கும் மேலான கோரிக்கைக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறாங்க பொறுத்துன்னு தான் பார்த்தாகணும். இந்த 2 முக்கியமான செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆசிரியர்கள் போராட்டம் ஜெயிக்குமா? சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த விதிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களா? கமெண்ட்ஸ்லாம் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.